புளிப்பு, காரம், உப்பு சுவை இந்த 3 சுவையுமே உடம்பினுடைய 2 வேர்த்துண்டு அல்லது அந்த மாதிரி போட்டு தண்ணியில் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு இந்த தலைவலி இது மாதிரிலாம் வராத கொடுக்கும். நீர் மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஜூஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதிகம் சத்துக்கள் மிகுந்த ஒரு ஜூஸும் இதுவாக தான் இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் வரலட்சுமி. இப்போதைக்கு நம்ம அதிகமாக இந்த கோடை காலத்தில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்குது. அடிப்படையான ஒரு சில உணவுப் பொருட்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம மேற்கொண்டோம்னா நம்ம இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், வயிறு போக்காக இருக்கலாம், இல்லது ஸ்கின் அலர்ஜி இருக்கலாம், இல்லைன்னா அம்மை நோய்கள் மாதிரி வெயில் காலத்தில் வரக்கூடிய பல நோய்களை தவிர்க்கலாம். அதுக்கான சில அடிப்படை விஷயங்களை நம்ம மேற்கொள்ளணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்துக்கும் ஒரு நோய்களுக்கும் தொடர்பு இருக்கும். கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடியது சில விஷயங்கள் எங்கள் சித்த மருத்துவத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொல்லுவாங்க. அண்டம்னா வெளியில் இந்த உலகத்தில் நிறைய என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும். அப்போ அந்த சேஞ்சஸ் வரும்போது அதற்கேற்ற மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னா, எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்வியல் முறைகளை கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதனால் வரக்கூடிய நோய்களை நம்ம தவிர்க்கலாம். இப்போ அது மாதிரி வரக்கூடியது தான் கோடை காலம். இந்த கோடை காலத்தில் அதிகமாக நமக்கு உடம்பு சூட்டுத்தன்மை, அனல் தன்மை, உடல் வெப்பத்தன்மை இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அதிகரிக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம அடிப்படையாக உணவில் என்னென்ன செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வாழ்வியல் முறைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். உணவுலன்னு பார்த்தா பெரும்பாலும் அதிகமாக இந்த டைமில் புளிப்பு, காரம், உப்பு சுவை இந்த 3 சுவையுமே உடம்பினுடைய வெப்பத்தன்மையை கூட்டும். இந்த இதில் இந்த வெப்பத்தன்மையை கூட்டுறதுனால இயல்பாகவே உடம்பு சூடு அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 3 சுவையும் இருக்கக்கூடியதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிறைய நீர் எடுக்கணும். ஏன்னா கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரோட தேவைகள் அதிகமாக உடம்புக்கு இருக்கும். உடம்புல தண்ணீர் வறட்சி ஆனாலே டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது உடல் சோர்வு, உடம்பினுடைய ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிற தன்மைகள், அதுக்கப்புறமா வயிறு பிரச்சனை, நீர்க்கடுப்பு, உடம்புல ஸ்கின் அலர்ஜி எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால் இயல்பாகவே நம்ம என்ன பண்ணணும், நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும். எது கிடைச்சாலும் என்னால் முடியாதுன்றவங்க தண்ணி எங்கேயுமே கிடைக்கும், அந்த தண்ணியை எடுத்துக்கணும். அவசரத்துக்கு அந்த தண்ணியில் என்ன பண்ணலாம், அந்த சப்ஜா விதைகள்னு இருக்குது, அந்த சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் 1 ஸ்பூன் அதை கலந்து அந்த தண்ணியில் குடிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம் பழம்ன்றது ரொம்ப இயல்பாக கிடைக்கும். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பான விஷயங்கள் தான். இந்த எலுமிச்சம் பழத்தை ரொம்ப டைல்யூட்டாக, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக எல்லாத டைல்யூட் பண்ணி அந்த எலுமிச்சம் பழ தண்ணியில் உங்களுக்கு பிடித்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பு, இல்லைன்னா இனிப்பு, இல்லைன்னா தேன், இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயங்களை உடல் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்து குடிக்கலாம். ஏன்னா எலுமிச்சம்பழம் அதிக உடல் சூட்டை தவிர்க்கும், பித்தத்தை குறைக்கும், வயிறுக்கு எல்லாத்துக்குமே இதமானது. அதனால எலுமிச்சம்பழம். இதே மாதிரி நன்னாரின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த நன்னாரிங்கிற பொருளை நாட்டு மருந்து கடையில் வாங்கினா 20 ரூபாய்க்கு வாங்கினாலே ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க. இந்த நன்னாரியை ஒரு சின்ன மரத்துண்டுகள், வேர்த்துண்டு மாதிரி இருக்கும், அதில் 2 வேர்த்துண்டு அது மாதிரி போட்டு தண்ணியில் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அது கூட எலுமிச்சம்பழம் ஒத்துக்கொண்டவங்க எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம், சப்ஜா விதை போட்டுக்கலாம், போட்டு அதை குடிக்கலாம். பானகம்னு ஒரு பொருள் இயல்பாகவே இன்னைய வரைக்கும் ஊர் சைட்லாம் போனீங்கன்னா, கிராமங்கள் இல்லைன்னா நம்ம சொந்த ஊர், நிறைய பழைய மனிதர்கள் இன்னும் பழைய முறைகளில் நிறைய ரசித்து அனுபவித்து சாப்பிட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த பானகத்தோட பெருமை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பானகம்ன்றது இந்த கோடை காலத்துக்குன்னு மிக ஏற்ற உணவு இந்த பானகம்ன்றது. இந்த பானகத்தில் தண்ணீர் மாதிரி எலுமிச்சம்பழம், நல்லா பனங்கட்டு, வெல்லம், வேணா சின்ன சுக்கு ஒரு துண்டு, லேசாக புளிப்புக்கு கொஞ்சம் போடுவாங்க, எலுமிச்சம்பழம், இது எல்லாமே சேர்ந்து ஏலக்காவும் அந்த மாதிரி 2-3 ஏலக்காய் தட்டி போட்டு இந்த மாதிரி குடிக்கிற பழக்கம். இந்த பானகத்தை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மோர் அப்படிங்கிற பொருள், மோருங்கிறது எவ்வளோ சத்தான பானம்ன்றதுக்கும் இந்த கோடை காலத்தில் நம்ம உடல் வெப்பத்தை தவிர்க்கிறதுக்கு மிக அருமையான பானகம். இது கூட என்ன போட்டுக்கலாம், கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது உடனே குளிர்ச்சி தன்மை, உடம்பு தலைவலி இது மாதிரிலாம் வராத
கொடுக்கும். நீர் மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மோர் எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு தயிரா ரொம்ப சாப்பிட பிடிக்குன்றவங்க தயிர் எடுத்துக்கலாம். ஆனால் தயிரை அப்படியே எடுத்துக்காத, அது கூட இனிப்பு பொருள், ஒரு நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி தேன் அது மாதிரி கலந்து சாப்பிடுங்க. தயிரை ஒரு கப் எடுத்துக்கலாம். எளிமையாக இருக்கக்கூடியது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இந்த மூன்றுலேயும் மிக அதிக சத்துக்கள் இருக்குது. உடம்புக்கு தேவையான இந்த கோடை காலத்தில் ஸ்கின்னு என்னென்ன விஷயங்களுக்கு ஒத்துக்காத வருமோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அந்த மூணுத்துலேயும் எது உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதோ அந்த மூன்றுத்துலேயும் அதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு, குறைவாக கிடைக்கிறத கூட குறைவானதாக ஒரு கைப்பிடி கூட போதும் போட்டு பச்சையாக, அதை வதக்கலாம் கூடாது, ஜஸ்ட்டு மிக்சியில் ஒரு பச்சையாக அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு அது கூட லெமன் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் சீரகம், உப்பு சேர்ந்த தூளோ இல்லை இனிப்பு சுவை பிடிக்குன்றவங்க இனிப்புக்கான பொருட்களை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது இது கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஜூஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அதிகம் சத்துக்கள் மிகுந்த ஒரு ஜூஸும் இதுவாக தான் இருக்கும். அது மாதிரி எளிமையாக கிடைக்கக்கூடியதில் பழத்தில் பார்த்திங்கன்னா கிர்னி பழம் இந்த சீசனுக்கு ஏற்றது. ஏன்னா அதிக நீர்ச்சத்து இருக்கும். இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்புல இருந்து நீர்ச்சத்தில் என்ன இழப்புகள் ஏற்படுமோ அதுக்கு தேவையான எல்லா சத்தும் அந்த பழங்கள்ல இருக்குது. அதனால தான் அந்தந்த கால பழங்களை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம்ன்றது இயற்கையிலேயே இருக்கும் அப்படின்றது. கிர்னிப்பழம், அதுக்கப்புறம் தர்பூசணி பழம், முலாம் பழம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நுங்கு இருக்குதுங்களா, அந்த நுங்குலையும் இந்த சத்துக்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. கோடை காலத்தில் வரக்கூடிய ஸ்கின்னுக்கு கூட நம்ம நுங்கை அந்த தண்ணியை மேலே அந்த கட்டி, வேனல் கட்டி, வேக்குரு, அக்கி, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பனஞ்சாறு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். பனங்கற்கண்டு, இந்த மாதிரி பனை மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த பொருட்கள் எடுத்துக்கலாம். நிறைய வெளியில் போகிற போதெல்லாம் இளநீர் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி கரும்பு ஜூஸ் அதிகமாக இருக்கக்கூடியதை கரும்பு ஜூஸாக எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் உடல் ஹீட்டை குறைக்கிறதுல ரொம்ப அருமையானது, சத்துக்கள் நிறைந்த பானமும் கூட. நல்ல மாதுளம்பழம் இதெல்லாம் கோடை காலத்துக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கற்றாழை அதே மாதிரி, சோத்து கற்றாழையில், கற்றாழைங்கிறது ஒரு உடம்பு ஹீட்டை சருமம், உடல் சார்ந்த அந்த டைஜஷன்ஸாக இருக்கட்டும், மெட்டபாலிசமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுல கற்றாழைங்கிறது ஒரு அருமையான ஒரு மருந்து. இதை மருந்தாக எடுத்துக்காத உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிறைய கற்றாழை சேர்க்காத ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கிற பீஸ் ஒரு 4 to 5 கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். அதை நல்ல பலமுறை கழுவி எடுத்துக்கிட்டு அதை மோர்லையோ இல்லை மோர் பிடிக்காதவங்க தண்ணியிலையோ நல்லா அடிச்சுட்டு அதை குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறதும் உடம்பு சூடை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான முறை. இந்த முறைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உடம்புல இயல்பாகவே நான் சொன்னேன் ஒரு வெம்மைத்தன்மைன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு அடிப்படையானது. பூமியில் வரக்கூடிய ஹீட் நம்ம உடம்புலையும் அதே மாதிரி ஒரு சில ஹீட்டை உண்டு பண்ணும். இந்த நேரங்களில் இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய குளிர்காலத்தில் சில வகையான கிருமிகள் இந்த கிளைமேட்டுக்கு வளரும். அது மாதிரி கோடை காலத்தில் சில கிருமிகள் கிளைமேட்டுக்கு வரும். இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த கிருமி தாக்கமாக இருக்கட்டும், இல்லை கோடை காலத்தில் உடலில் ஏற்படக்கூடிய நீரிழப்பு, இது எல்லாத்தையுமே மேற்சொன்ன விஷயங்கள் ரொம்ப உணவாதிக்கத்தில் ரொம்ப அழகாக எடுத்துக்கலாம். பழக்க வழக்கங்கள்னு சொல்லும்போது எப்போ போனாலும் கொஞ்சம் என்ன பண்ணணும், தினந்தோறும் 2 வேளை குளிக்கலாம். உடம்பை குளிர்விக்கிற தன்மை. அதே மாதிரி சந்தனத்தை சேர்த்து அரைச்சி குளிக்கலாம், பாசிப்பருப்பு சேர்த்து குளிக்கலாம், நான் சொன்ன கற்றாழையை சேர்த்து குளிக்கலாம். வாரத்துக்கு 2 வேளை என்ன உங்களுக்கு அவைலபிளாக உடம்புக்கு ஒத்துக்குமோ, நல்லெண்ணெய், பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த எண்ணெய்களை தடவி குளிங்க. இது உடம்புக்கு குளிர்ச்சி இருக்கும். சாதாரண தண்ணீரில் கால்களை கொஞ்சம் வச்சு 1/4 மணி நேரம் குறைஞ்சது வச்சு எடுத்துக்கிறது. மாதிரி இடுப்பு, வயிறை சுற்றி ஒரு நீரை நனைச்ச ஒரு துணியை சுற்றி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையாக செஞ்சால் இந்த சூட்டுத்தன்மை குறையும் உடம்புல. இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.